2 சம்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதை எப்படி ஈஸியாக சால்வ் அவுட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 சம்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 3வது சம் பார்க்க போகிறோம். இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தா இது டெசிமலில் இருக்கும். நார்மலாக கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு வேறு ஃபார்முலா, அதே டெசிமலில் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு வேறு ஃபார்முலா. வாங்க ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை பார்த்துக்கலாம். a/9 10 × 10⁻n - 1 / 9. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி பாருங்கள். இது மல்டிப்பிளில் இருக்குது. சரியா? இது மல்டிபிள் செக்டார்ஸில் இருக்குது. -n. ஓகேவா? இதுதான் நார்மலாக கேட்டிருந்தா. அதே டெசிமலில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா a/9 ஃபஸ்ட்டு n வந்துடுது பாருங்கள். ஃபஸ்ட்டு n வந்துடுது. அடுத்து 1 - 1/10 ஹோல் பவர் n. இந்த இடத்துல மல்டிப்பிளில் இருக்கிறது இந்த இடத்துல டிவைடில் மாறிடுது. மல்டிப்பிள் இருக்கிறது டிவைடில் மாறிடுது. அதுதான் டிஃப்ரென்ஸ். சரியா? அதே மாதிரி /9. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஏக்கு பதிலாக, அதாவது இப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஏக்கு பதிலாக 4ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி உள்ளர ஒவ்வொன்றோடையும் இன்டிவிஜுவலாக மல்டிபிள் பண்ண போகிறோம். அவ்வளோதான்.